ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அவல் உருண்டை. இந்த அவல் உருண்டைக்கு தேவையானது நான் மேலே என்னென்ன வச்சுருக்கேனோ அதை அப்படியே காமிச்சு விட்றேன். சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வரும் இல்லையா, அதை அதுவும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் மெல்லிஸ் அவல் எடுத்துட்டுருக்கேன். மெல்லிஸ் அவலில் நல்லா 2 வாட்டி களைஞ்சிருங்கோ. களைஞ்சிட்டு இந்த கப்பால் 1 கப்பு தயிர் விட்டுருக்கேன். புளிக்காத தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டுண்டு உப்பு போட்டுண்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, வத்த மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் நல்லா தாளித்து கொட்டிடுங்கோ. அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் போட்டுடுங்கோ. இது 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன் இந்த தயிர் போட்ட பிறகு. இப்போ இது நல்லா எடுத்து பாருங்கோ. நான் கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் நமக்கு வெந்து சாப்பிட்டா கூட. அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் தேங்காய் நோட்டு வதக்கிக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துருங்கோ. உப்பு ஆல்ரெடி போட்டுவிட்டேன், அதனால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரும், நல்லா உருட்டை வரும் உங்களுக்கு. ஊறிண்டு நான் சொன்ன அளவு போடுங்க. ஏன்னா நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஏன்னா எல்லோரும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பிகினர்ஸும் பார்ப்பேன். ஸோ அவளுக்கெலாம் கரெக்டாக வரணும் இல்லையா. கொஞ்சம் பெரியவானே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவா. உங்களுக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுன்னா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் ஒரு 14 உருண்டை வந்திருக்கு நம்ம எடுத்த 150 கிராமுக்கு. அப்புறம் ஒரு இட்லி தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்கோ. ஏற்கனவே நான் ரைஸ் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி எப்போவுமே கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம இதை வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும். தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாவு கலக்கரைச்ச தேங்காயும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 7 மினிட்ஸ் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இது உதிராது. கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போவும் நல்லா சூடாகவும் சாப்பிடலாம். இதோட நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கிற ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்க கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இங்கே போய் பாருங்கோ. கொஞ்சம் சர்க்கரையும் இதோடு வச்சுருக்கேன். ஏன்னா சர்க்கரையும் தொட்டுக்கலாம் அதுக்கு. அப்புறம் சட்னி மிளகா, அந்த மிளகா தோசை மிளகா பொடி, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பொடி பண்ணதுனால அதுவும் நான் வச்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.